ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்றார். அதுக்கு பாயிண்ட் சொன்னாரு, கட்டளை. அவருடைய கட்டளைகளின்படி நடந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணா என்ன வேணாலும் தர்றாரு. அதுக்கு கட்டளை சொன்னேன், உன் தேவனாய கர்த்தர் நானே. 2வது கட்டளை, என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருத்தல் வேண்டாம். இந்த 2 கட்டளையும் பற்றி ரொம்ப நாள் போதிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த 10 கட்டளையிலிருந்து ஒரு முக்கியமான கட்டளைக்கு போறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றார். இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற இந்த கட்டளையை மனுஷன் கடைபிடிக்கும் போது இன்னும் அதிகமாக அவருடைய ஜெபத்துக்கு பலன் பெருகுது அப்படின்றார். விபச்சாரத்தில் 8 காரியத்தை சொல்றாங்க. அது முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னது? 1 விபச்சாரம், 1 வேசித்தனம், 3 அசுத்தம், 4 காம விகாரம், 5 சுய புணர்ச்சி, 6 ஆண் புணர்ச்சி, 7 மோகம், 8 துரிச்சை. இப்படின்னு விபச்சாரத்தில் 8 பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு விபச்சாரத்திலேருந்து பாயிண்ட சொல்ல போறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும், பலன் கிடைக்கல. நான் தேடுவேன் எப்பவுமே. ஜெபம் பண்ணனா பதில் கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், பதில் கிடைக்கல. அப்போ மறுபடியும் என்ன செய்கிறேன்? மறுபடியும் ஜெபத்தை நான் பண்ணுறேன். ஏன் கிடைக்கல அப்படின்றதுக்காக காரணத்தை தேடுறேன். காரணத்தை தேடும்போது இதுவும் அடல்ட்ரின்றத, இந்த விபச்சார சக்தியும் பல குணத்தில் மனுஷனுக்குள்ள வேலை செஞ்சு அவனுடைய ப்ரேயரை, பலனை கெடுக்க செய்யுது. இன்னைக்கு விபச்சாரத்தை பற்றி பேச போகிறேன். விபச்சாரம்னா என்ன? பாயிண்ட சொல்கிறேன். தேவ அனுமதி இல்லாமல் ஆண் பெண்ணுக்கு இடையே உண்டாகிற சட்ட விரோதமான உறவு, இல்லைன்னா சட்ட விரோதமான திருமணம், ஐக்கியம், இதைத்தான் சொல்லுது விபச்சாரம். இந்த சட்ட விரோதமான உறவு மனுஷனுக்கு எப்படி வருது? அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, மனுஷன் எப்படி விபச்சாரம் செய்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை சட்டத்துக்கு விரோதமாக எப்படி திருமணம் பண்ணி கொள்றாங்க, எப்படி உறவு வச்சு கொள்றாங்க. இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் போதிக்கணும் பாஸ்டர், எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, எப்படி இருந்து கொஞ்சமாக அது தப்பணுங்கிறத அந்த எண்ணம் வரல, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால நானும் என்ன பண்ணுறேன்னா, போதிக்கன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், போதிக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், இந்த சட்டவிரோதமான உறவு எப்படி உள்ள வருதுன்னா, யாக்கோப்பு 4:4 சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்றாரு. உலக சிநேகிதம்னா என்னதுன்னா, இந்த கார், பங்களா, நிலம், போட்டு, ட்ரெயின், இதை சொல்லல. உலகம் சொன்னாலே மனுஷன்தான். இந்த மனுஷனிடத்துல சிநேகம்ன்றது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா தோழன் இன்னொரு வார்த்தை வருது. இந்த மனுஷனிடத்துல தோழமை சேரும்போது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது, நட்பு வைக்கும்போது, அதன் மூலமாக தான் இந்த அடல்ட்ரி, சட்டவிரோதமான உறவு உள்ள வருதுன்றார். நல்லா புரிஞ்சுக்கூட. அதான் சொல்லுது உலக சிநேகிதம். இந்த பாவம் உள்ள வர்றதுக்கு, இந்த பாவம், விபச்சார பாவம் உள்ள வர்றதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற மாபெரும் சக்தி ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, தோழமை. இதன் மூலமாக தான் இந்த விபச்சார சக்தி மனுஷனுக்குள்ளாக முதல்ல இறங்குதுன்றார் இல்லையா? இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வாலிப பிள்ளைங்க, நிறைய மனுஷர்கள், கல்யாணம் முடிஞ்ச ஸ்திரீகள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு போர்வையில் ஏதோ தப்பே நடக்காத மாதிரியும், தப்பு செய்யக்கூடாத மாதிரியும், இது என் ஃப்ரெண்ட் ஆகும், இது என் காலேஜ் மேட் ஆகும், இது என் ஸ்கூல் மேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாவம் வருவதற்கு வேறு வழியே இல்லை. ஆண் பெண் தவறான உறவு வருவதற்கு ஃப்ரெண்ட் அல்லாமல் வேறு ஒன்றிலையும் வாய்ப்பே இல்லை. ஆனால் எந்த கேரக்டரில் இந்த பாவம் வருமோ அந்த கேரக்டர் தான் மனுஷன் பிடிச்சி வச்சிருக்கிறான். என் ஃப்ரெண்டுன்றான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உலக சிநேகம் பகை, அது தேவனுக்கு விரோதமானதுன்றாரு. ஏன்னா அந்த வார்த்தையில முதல்ல 2 பேர் கொடுத்துருப்பாரு, விபச்சாரக்காரர்களே, விபச்சாரக்காரிகள் என்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், எந்த ஒரு மனுஷனும் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் அவன் உலக மனுஷனோட கூட சிநேகம் வைக்கும்போது, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், விபச்சாரக்காரன் ஆயிடுறான், விபச்சாரக்காரி ஆயிரான்றார். அப்போ பாயிண்ட பிடிச்சிக்கணும். எப்படி அது ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வழியாக தான் அந்த தகாத உறவு ஐக்கியம்
உள்ள வருது. நிறைய பேர் கூட்டு கூட்டு லாந்துறாங்க. வீட்டில் சில அம்மாமார்கள் ஏற்றுக்கொள்ளுது. அது ஃப்ரெண்டு, அதனால பிரச்சனை இல்லை. அது காலேஜ் ஃப்ரெண்டு, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுதான் ஆளை சிதைக்க பண்ண போகுது. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு எரும மாடு கூட கூட ஃப்ரெண்டு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. மனுஷனோட ஃப்ரெண்டு வைக்கக்கூடாது. ஏமேன். உலகத்திலே கேடு மனுஷன்தான். அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வழியா தான் இந்த தகாத உறவு உள்ள உட்பிரவேசிக்குதுன்ற. இப்போ இது உள்ள பிரவேசிக்குதுன்ற. இது எப்படி மூவ் ஆகி சரீரத்தில் வேலை செய்ய முடிஞ்சிருதுன்னு சொல்றேன் பாருங்க. 2வது பாயிண்ட் சொல்லுது, இந்த உலக சிநேகம் இல்ல சட்டவிரோதமான பாவம் அற்புத விதமா அது வருது பாருங்க. எப்படி வருதுன்னு பாருங்களேன். நீதிமொழி 27:9 அடுத்த மூவ் கொடுக்குது, அடுத்த வேலையை பார்க்குது. முதல்ல ஒரு ஃப்ரெண்டை கொண்டு உங்களுக்கு இருதயத்தில் கொண்டு வச்சிரும் இல்லையா. இதை நட்பு வழியா தான் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் நட்பு உள்ள வந்துருச்சா, தோழமை உள்ள வந்துருச்சு இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வந்துருச்சு. இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்களேன் சரீரத்தில் போறதுக்கு. நீதிமொழி 27:9 சொல்றாரு, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல அப்படின்றாரு. அதாவது நல்ல ஸ்ப்ரே இருக்குது, அதான் பரிமள தைலம். நல்ல ஸ்ப்ரே அடிச்சா இருதயத்துக்கு நல்ல ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு பூரிப்பு வந்துடும். அப்பா அப்படி ஒரு கெத்து உண்டாகும் தெரியுமா உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்ப்ரே அடிச்சா ஏதோ மூளையில் இருக்கிற சில கோபம் கூட போயிடும். அந்த மாதிரி இருக்குமா பரிமள தைலம். சில தூப வர்க்கமும் அப்படித்தான். அது என்ன செய்யுதுன்னா அதுவும் அப்படித்தான் பாருங்க. அதை போட்ட உடனே ஒரு ஃபீல் வந்துடுது, இருதயத்துக்கு ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், கவலையெல்லாம் போய் ஒரு சந்தோஷமெல்லாம் வந்துடுது. அந்த மாதிரி ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த ஃப்ரெண்டு உட்கருத்தான, அதாவது நல்ல அற்புத விதமான கருத்தை கொண்டு என்ன பாராட்டும் போது சூப்பர் அப்படிம்பாங்க இல்லையா. எதையா இப்போ நான் ஒரு கோட்டு போட்டிருக்கீங்களா, நான் ஒரு கோட்டு போட்டிருக்கேன், ஒரு குத்தா தாடி வச்சுருக்கீங்களா இல்லையா, ஒரு ஆட்டு தாடி ஒன்று இருக்குது, ஒரு கோட்டு போட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, உங்கள் தாடிக்கும் இந்த கோட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லும்போது என் இருதயத்துக்கு இன்பத்தை கொடுக்கும்போது என் இருதயத்தில் என்னாச்சுன்னா அப்படி பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. நம்ம தான் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போல தெரியுது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வருதா இல்லையா. இதுதான் எப்படி பரிமள தைலமும் எப்படி தூப வர்க்கமும் ஒரு இருதயத்துக்கு இன்பத்தையும் களிப்பும் கொடுக்குதோ, அப்படி போல இந்த ஒரு சிநேகிதன், மற்றவங்க கிடையாது, அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டோம்னா சிநேகிதன், என்னுடைய நண்பன் உட்கருத்தால என்ன பாராட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடுது, அப்படி ஒரு பவர், சந்தோஷம் வந்துடுதா. அது எதை சொல்லுதுன்னா, இனி இந்த நண்பனை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எனக்கு உட்கருத்தான நல்ல ஆலோசனை சொல்லி எனக்கு இருதயத்துல சந்தோஷத்தை களிப்பை மட்டும் தர்ற நண்பனை நான் இனி ஒரு காலமும் விட்டே கொடுக்க மாட்டேன். நல்ல கல்க சிநேகிதன் இருந்து வர்ற வார்த்தைகள், சிநேகிதன் இருந்து உட்கருத்துக்கள், சிநேகிதன் என்ன செய்தான் அப்படியே அனல் முட்டி எழுப்பி விட்டுதுன்றார். இப்போ இதை இயேசு கிறிஸ்து சொல்வார் பாருங்க. யோவான் 3:29 மணவாளனுடைய தோழன் அல்லது நண்பனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் அப்படின்ற. அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்றாரு இல்லையா. மணவாளனுடைய தோழன் அப்படின்றாரு இல்லையா. தோழனுக்கு மணவாளன் ஒரு நல்ல காரியங்களை சொல்லும் போது அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுன்றார். ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற மெயின் என்ன தெரியுமா, அது மதுவை கொடுத்தாலோ இல்லைன்னா வேற ஏதோ கொடுத்தாலோ என்ன பண்ணாலும் அவனை பாராட்டும் போது இனி அந்த நண்பனை யாருக்கு வேண்டி எதுக்கு வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா. ஏன்னா சிநேகிதத்தின் வழியா தான் எல்லாமே உட்பிரவேசிக்குது அப்படின்றது காட்டுது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னேன் சிநேகிதன் உள்ள வர்றான் இல்லையா. உலக சிநேகம் வருது, அது உள்ள இந்த முதல்ல இந்த வித்தை கொண்டு வச்சிருது இல்லையா, தவறான உறவுக்கான வித்தை கொண்டு வச்சிருது இல்ல. ஆண் பெண் உறவு, ஆண் சொல்லலாம், ஆண் பெண் உறவு சொல்றேன். ஆண் பெண்ணோட கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்குது. பின்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளாக இனப்பிரியாத ஒரு களிப்பை இன்பத்தையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணி வச்சிருது. 3வது அது என்ன பண்ணுது பாருங்களேன். யோவான் 15:3 இயேசு சொல்றார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனத்தில் இல்லை. இப்ப என்ன ஆயிடுது, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு வந்து நல்ல அற்புத விதமான காரியத்தை பேசி 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 களிப்பாக்கிட்டான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு இனி நண்பன் கேட்குறான், அதனால இனி கொடுக்காம இருக்க முடியாதுன்னு உயிரையே கொடுத்துட்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா. எங்க வார்த்தை பாருங்களேன், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்காட்டி ஒருத்தன்
ஜீவனே கொடுத்துறான். ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட இருந்து என்னை களிப்பாக்குறான், என்னை சந்தோஷப்படுத்துறான், என் கஷ்டத்துல என் கூட நிற்கிறான், எனக்கு டிக்ஷனரி தாரான், எனக்கு நோட்டு தாரான், எனக்கு பென்சில் தாரான், எல்லாமே தர்றான். தரும்போது என் இருதயம் என்ன ஆயிருது அப்படின்னா அவனுக்கு வேண்டி அப்படியே மடிஞ்சிருது, அவனுக்காண்டி ஜீவனே விட்டுருதுன்றார். புரியுதா? இப்படிதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பேச்சும், எந்த ஒரு செயல்பாடும், எந்த ஒரு மெசேஜும் என்னத்தை கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு மனுஷனும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் எல்லாமே வரும். எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் ஹைலைட்டோ அதே மாதிரி மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் இந்த தகாத உறவு விபச்சாரம் உள்ளே வருது, இன்பமாகுது, பின்பு அதுக்கு வேண்டி உயிரையும் கொடுத்துட்றான். இப்போ தகாத உறவுன்றது என்னதுன்னா, ஒரு பெண், திருமணம் முடியாத ஒரு பெண் திருமணம் முடியாத ஒரு ஆணோட தாய் தகப்பனுக்கோ தேவனுக்கோ சம்பந்தம் இல்லாமல் உறவு வைத்துக் கொள்வதும் தகாத உறவு. அது நட்பு கிடையாது. புரியுதா? நம்ம ஊர்ல எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு காலேஜ் பையனோட சேர்ந்துட்டு பைக்கில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பு பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, அது சட்டம் கிடையாது, அது தப்பு. பாவம் தான். எந்த வழியிலும் சரி, திருமணம் முடிஞ்சவங்களோ திருமணம் முடியாதவங்களோ சட்ட விரோதமாய் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்போது அதுதான் விபச்சாரம். சென்னையிலலாம் சில சபைக்கு நீங்க போனீங்கன்னா ஜோடியாக தான் போயிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிம்பாங்க. அது நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இந்த சத்தியமெல்லாம். பாவம் வர்றதுக்கு பைபிள் சொல்ற ஒரே ஒரு வழி ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு பெண் ஒரு ஆணை என் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் அப்படின்னு கூட்டு வந்தா வீடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம சர்ச்சையில் விசுவாசியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணை கூப்பிடக்கூடாது, ஒரு பெண்ணும் ஒரு ஆணை கூப்பிடக்கூடாது. நான் சொன்ன பிசாசு வித்தை கொண்டு வர்றது ஃப்ரெண்டு வழியாக தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, கண்டிப்பா நான் இந்த வருஷம் டூர் போய் தான் ஆவேன், ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போறாங்க அப்படின்றாங்க. அப்போ கடைசியில் டூர் போங்க, நீங்க தப்பு கிடையாது. நீங்க வரும்போது உங்க இருதயத்தில் அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை, களிப்பை, சந்தோஷத்தை, இன்பத்தையும் கொண்டு அவங்களுக்கு வேண்டி உங்க சரீரத்தை விடுற அளவுக்கு பிசாசுகளை மாற்றி வச்சுவிடும். நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஆள் தான், கிறிஸ்து இயேசு மட்டும்தான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டுகிட்ட மட்டும்தான் பாவம் இல்லை. மிச்சம் எல்லா ஃப்ரெண்டும் பாவம். எந்த ஃப்ரெண்டும் ஒரு திருமணம் முடிஞ்ச ஒரு புருஷனுக்கும் திருமணம் முடிஞ்ச ஸ்திரிக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஆகாது. ஃப்ரெண்டு வைக்கலாம், உங்கள் சம்பந்திட்ட வைக்கலாம், உங்கள் சகோதரர்கிட்ட வைக்கலாம், உங்கள் அம்மாட்ட வைக்கலாம். ஒரு குடும்ப நீங்கள் பிரியாத குடும்பமாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெண்டு வைக்கலாம். தேவையே இல்லாத மனுஷனோட கூட ஒரு ஃப்ரெண்டு வைக்கிறது நிச்சயமாக அது விபச்சாரத்துக்கு தான் தள்ளும். இந்த விபச்சாரம் இல்லைன்னா தகாத உறவு, இது எவ்வளோ பெரிய கொடூரமான வேலையை செஞ்சு வச்சிருந்து சொல்கிறேன். ஏன் இதை கரெக்டாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, ஜெபத்துக்கு வேல்யூ இல்லை, ஜெபத்துக்கு பலன் இல்லை, போயிரும். லிப்ஸ்டிக் போட்டாலும் புருவத்தை நீ த்ரெட்டிங் பண்ணாலும் ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் உனக்கு ஆணுக்கு பெண் ஃப்ரெண்டு தேவை கிடையாது, பெண்ணுக்கு ஆண் ஃப்ரெண்டு தேவை கிடையாது. மெல்ல 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 பேசிக்கிட்டே நம்ம காதை அறுத்துருவோம். நீங்கள் நினைக்கலாம், அவன் ஃப்ரெண்ட் லேடிஸ் ஃப்ரெண்டோட பேசலாமான்னு. நான் அதுக்கு வருவேன். நான் 8 பாயிண்ட் இருக்குது. 1 கொரிந்தியர் 6:16 பவுல் சொல்றாரு, வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சம் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. என் மனைவியை விட்டுட்டு நான் வேறொரு ஸ்திரியோட எசைஞ்சிருந்தா அது தகாத உறவு இல்லையா? எசைஞ்சிருந்தா அந்த ஸ்திரியும் நானும் ஒரே மாம்சமா இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம்? அந்த ஸ்திரிய இல்லை என்னைய அந்த ஸ்திரியை விட்டோ அந்த ஸ்திரியை என்னையை விட்டோ யாராலும் பிரிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்களேன். நல்லா கேட்டுடுங்க. இப்போ எனக்கு ஒரு மனைவி இருக்குது, நான் இந்த மனைவியை கெட்டிக்கிட்டு நான் இன்னொரு மனைவியோட நான் சேரும்போது ஒரே சரீரம் ஆயிரும் இல்லையா? வேசியோட இசைந்து இருக்கிற ஒரே சரீரம் ஆயிரும் அப்படின்னா பிரிக்க முடியாதுன்றது. இப்போ என் மனைவியுடைய பாடு என்னாச்சு? அது கேட்கும், ஏங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க, நீங்கள் போவாதன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா ஒரே சரீரமாச்சே. வீட்டில் போய் சாப்பிடலாம், தின்னலாம், நான் காசு கொடுக்கலாம், எடுக்கலாம். பட் எங்கே நான் மாம்சத்தில் ஐக்கியமாக இருக்கிறனோ அதுதான் எனக்கு ஒரே சரீரமாட்டு ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கெட்டின என் மனைவியுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, என் மனைவி பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டா. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு கொடூரனுக்கு தெய்வம் பதில் கொடுக்குமா? கொடுக்க வாய்ப்பே சான்ஸே இல்லை. ஏன்னா என் உடன்படிக்கையின் மனைவியை நான் விட்டுட்டு நான் தனியா நிற்கிறேன். அப்போ எனக்கு ப்ரேயருக்கு பலனே இல்லை. சர்ச்சில் சொல்றாங்க கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. அதுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய பவர் அப்படி இருக்கலாம் இல்லை, தெய்வத்தோட வாழ்ந்து செத்து போவாங்க, சில பேர் முன்னப்புறம் விழுவாங்க, எந்திப்பாங்க. ஆனால் சராசரி ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறது கூடாத ஒரு விஷயம். பைபிள் தீர்மானம் பண்ணுது, ஒருவன் விபச்சாரம் செய்யும்போது ஒரே சரீரம் ஆயிட்டான். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு?
சர்ச்சில் போய் பாடுறதும் ஆராதிக்கிறதும் வெள்ளை சீலை கட்டுறதும் நம்ம நிற்கிற ஆடுற அப்படிலாம் பண்ணுறதுலாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு என் உடன்படிக்கை புருஷனுக்கு, என் உடன்படிக்கை மனைவிக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். இப்போ கர்த்தர் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக பலன்னு கொடுத்துருது. இந்த நிறைய சாபங்கள் உட்பிரவேசி வருது. மார்க் 10:7-8 புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள், இருவரும் இருவராயிரமில் ஒருவராய் இருப்பார்கள். திருமணம் நடக்கும்போது என்ன செய்யறான்? கணவன் அப்படியே அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு மனைவியோடு கூட வந்துடுறான். தாயின் தகப்பனை விட்டுட்டு திருமணம் என்ன செய்து பிரிய செய்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுதான் கல்யாணம். கல்யாணம் என்னதுன்னா இந்த தாலி கட்டுறோம் இது அல்ல. அரசாங்கத்தில் நம்ம கையெழுத்து போடுறோமே அதுவும் திருமணம் இல்லை. அதையும் உடைக்க முடியும், தாலியும் உடைக்க முடியும். ஆனால் உண்மையான கல்யாணம் என்ன? ஒரு பெண் என்னைக்கு புருஷனை கெட்டுறாலோ அன்னைக்கே தாய் தப்புடைய உறவுல விரிசல் வந்துடுது. புதிதாய் கெட்டுற ஒரு மனுஷனோட ஒரு உறவு வந்துடுது. நல்லா கேட்டுங்கட, ஒரு திருமணத்தில் தாயின் தகப்பனே பிரிஞ்சு போய் மனைவியோடு கூட கட்டப்படுற ஒரு புருஷன் இல்லைன்னா மனைவி ஒரு புருஷனை கெட்டுக்கும் போது, இன்னொரு மனைவியை கட்டும் போது கண்டிப்பா தாய் தகப்பனே விட்டு பிரிஞ்சு வந்தவ இன்னொரு புருஷனை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு சுலபமாய் மாறி விடுகிறது. தாய் தகப்பனே விட்டுறோம். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி சாப்பாடு போட்டு தந்த தாயையே ஒரு கல்யாணத்தோட ஒரு நைட்டோட எனக்கு தாய் யாருன்னே தெரியாம போயிருது. இத்தனை வருஷமா என்னை போஷிச்சு வழி நடத்தி எனக்கு கஷ்டத்துல எல்லாம் கூட இருந்து ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருப்பாங்க. ஆனா புருஷன் சொல்லும்போது 4 அடி உழத்தான் செய்யும். இந்த புருஷனை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம வந்து போயிட்டு வாங்கலாம் கமிட் ஆயிட்டோம்னா அப்புறமா இந்த புருஷன் பிடிக்கவே செய்யாது. நம்ம சர்ச்சில் இதெல்லாம் பேச மாட்டாங்க. சபைக்கு வரும்போது வெள்ளையோட தான் வரணும். அந்த வெள்ளைனா இத்தான். ஆமென். கரெக்டா தேவ சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாம தேவ சமூகத்துல வந்து தெய்வத்தை ஆராதிக்கும் போது கர்த்தரை அள்ளி கொடுக்குங்க, அள்ளி கொடுக்கும். ஆமென். ஏன்னா இது எல்லாம் ஈஸியா நடக்கிற விஷயம் இல்லை. இந்த உலகத்துல ஈஸியா ஜெயிக்கிற விஷயம் இல்லை. என்னைய போய் எனக்கு வெள்ளை கோட்டு போடுங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுங்க, ஒரே செகண்ட்ல போட்டு போயிடும். 10,000 பொருளுக்கு ஒரு 2,000 பொருள் ஒரு வேட்டியை ஒரு சட்டையை வாங்கிட்டு ஐயோ இதான் பரிசுத்தம்னா நான் வந்துடுவேன். பாடுறது பரிசுத்தம்னா நான் ஈஸியா பண்ணிடுவேன். நான் ஒரு பாட்டை யாரா பாடுற பாட்டை நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல மனப்படம் பண்ணி பாடிடுவேன். பட் நான் போற ஆலயத்திலும் சரி, நான் வாழ்ற உலகத்திலும் சரி, வாழ்ற ஊர்லயும் சரி, படிக்கிற காலேஜ்லையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, ஒரு நண்பனிடத்துல என் ஹார்ட்டை கொடுக்காம என்னால பாதுகாப்பா இருக்கிறோமே அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். காலேஜ்ல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நல்லா போராடி தன் இருதயத்துல ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு ஒருவர் கொடுக்காமல் பாதுகாக்கிற மனுஷன் திருமணம் முடிஞ்ச பின்னாடி தன் சரீரத்தை கண்டிப்பா புருஷனுக்காக பாதுகாப்பான். ஃபர்ஸ்ட் கடவுளுக்காக பாதுகாக்கப்படுற சரீரம் பின்பு குடும்பத்திற்கு பிரயோஜனப்படுகிறது. கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஹார்ட்ல இருக்கிற இந்த பாவத்தை, தேவையில்லாத நட்பை, பிரயோஜனம் இல்லாத நட்பை இதெல்லாம் தூக்கி வெளியே போடணும். சில ஆளுடைய மொபைலை நோண்டி பாருங்க, 48 ஃப்ரெண்ட் இருக்கிறாப்புல. சைலா, மைலா, டயானா, சில்பா, மரியா. லேடிஸ் இதில் பார்த்தா ராஜேஷ், குமார், சூட்வீனு, கெருபெட்டு, குணா, கபிலு, சுர்ஜித்து, அஜித்து, விஜய். யாரும் கேட்டா ஃப்ரெண்டா போச்சு. இந்த மொபைலை அடுப்புல போட்டு எரிக்க. உண்மையா சொல்றாங்க, மக்கள் தெரியாது. நீங்க பெரிய பெரிய சர்ச்சில் பாருங்க, இதெல்லாம் போதிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் போதிக்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். நம்மளே மூளையை போட்டு கசக்கி எடுக்கணும். இந்த பாவங்கள் இப்படி போத அப்படின்னு நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சர்ச்சு ஃபுல்லா தனி ஒயிட்டு எல்லாம் பரிசுத்தம் ஆயிட்டாங்கன்றாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்தார், ஆயின் வச்சாரு, எல்லாம் பேய் பிடிச்சி ஓடுது. பரிசுத்தம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறமா கை வைக்கும்போது பேய் சுத்துது. அது எப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்ட வேண்டிய பேய் சுத்தும்? வெள்ளம் வந்து பேயை தடை பண்ண முடியாது. ஏமேன். எது தடை பண்ண முடியும்? ஹார்ட்ல இன்னைக்கே சுமக்கணும். எனக்கு தேவையில்லாத ஃப்ரெண்டு ரொம்ப பேர் இருக்கிறான், அவனை கட் பண்ணி விட போறேன் நான். ஏமேன். அவனை இன்னிலிருந்து கட் பண்ணி விட போறேன். இப்போ பரிசுத்தம் பிறக்க ஆரம்பிச்சு. உங்க போன்ல இருக்க வேண்டிய நம்பர் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், உங்க உறவுக்கு உட்பட்டு தான் ஒரு நம்பர் இருக்குன்னு தவிர எங்கேயோ உள்ள பெங்களூர்ல உள்ள உறவு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ஊர்ல உள்ள ஒரு பையனோடு கூட வாய்ப்பே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது தேவையில்லாத சம்பந்தம். அது கண்டிப்பா தாய் தப்பனை விட்டு மட்டும் பிரிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வாழ்க்கையில நீங்க யாரோட கல்யாணம் கட்டினாலும் அந்த மனுஷனை இப்படி பிரிச்சு போயிட்டே இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா, நான் சொல்லுவேன், உங்க ஃபோன் நம்பரை கட் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நம்பரை கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ண வரதான் செய்யும். அந்த ஃபோனை உங்க ஃபோன் நம்பரே கட் பண்ணிடுங்க. உங்க ஃபோன் நம்பர் அவனுக்கு தெரியவே கூடாது. பூந்து எடுப்பானுங்க. டெலிஃபோன் கம்பெனிக்கே போய் எடுப்பானுங்க. அந்த நம்பரை விட்டுறக்கூடாது.
ரகசியமா தான் வச்சுட்டு நம்புறேன், உள்ள வரக்கூடாது. சில வீட்டுல ஒன்றும் பேச முடியும். என் ஃப்ரெண்டா கணவனர் கேட்பாரு, அது யாரு? அது என் கிளாஸ் மெட்டு. அதெல்லாம் அப்படியே கிழிச்சு வெளியே போட்டுருணும். கிளாஸ் மெட்டெல்லாம் இங்கே வரக்கூடாது. நீ கிளாஸ் மெட்டும் ஃப்ரெண்டா இருந்தா உன் கிளாஸ் மெட்டோடையே கல்யாணம் கட்டிட்டு போயிடணும். புதுசு தட்டின நியூ மேரேஜ் உனக்கு. ஆமேன்னு சொல்லுங்களா? நியூ மேரேஜ் தேவை கிடையாது. அங்க பார்த்தோன்னு கொஞ்சம் பேசணும், இங்க பார்த்தோன்னு இங்க பேசணும். சில பேர்லாம் கணவனோடயே போயிட்டு இருப்பா. சில பொம்பளைலாம் அறிக்கிறப்பாங்க. என் பேச்சில் சொல்லுவேன், புருஷனோடயே போயிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல கிளாஸ்மேட்டை பார்ப்பா, 8ஆம் கிளாஸ் கிளாஸ்மேட்டை புருஷனை நிக்க வச்சு 1.5 மணி நேரம் பேசிட்டே இருப்பான். ஏமா வா வான்னா, இல்லைங்க 15 வருஷத்துக்கு முன் கழிச்சு தான் அப்போ பார்க்குறேன். அப்போ இவர் சொல்லுவார், 15 வருஷமா உன் கூடயே இருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூட நீ பார்த்தது இல்லை, இப்போ புதுசா உணவு பார்க்குறேன், 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம், என்ன நடக்க போகுது? அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆமேன். உனக்கு 4 தோறும் சம்பாதிச்சு, 4 தோறும் இட்லி வாங்கி தந்து, 4 தோறும் சப்பாத்தி போட்டு, 4 தோறும் குருமா வச்சு, 4 தோறும் நீ இறைச்சியை போட்டு, 4 தோறும் மீனை பிடிச்சி, 4 தோறும் 1 கிலோ 1 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்து எங்களை பிடிக்கல. ஏன்னா இந்த நட்புங்கிற வார்த்தையில என்ன வரும்னு, பாவங்களை கரைச்சி இருதயத்துல ஊத்துவாங்க. அதனால மனுஷனை என்ன செய்ய முடியல, விட்டுட்டு விலகி நிற்க முடியல. இப்போ ஒரு அற்புத விதமான 2 விஷயம் சொல்றேன் நான். இந்த மாதிரி பாவத்தை எல்லாம் நம்ம விடுறதுனால நம்மளுக்கு பலன் கிடைக்குமா நினைக்கலாம். ஒரு அற்புத விதமான ஒரு மனுஷனை சொல்ல போறேன். இந்த தகாத உறவை சரியா கட்டி காத்து, உறவை கரெக்டா மட்டும் வச்சுட்டு, இந்த தகாத உறவை கரெக்டா ஃபாலோ பண்ணி போன ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவருடைய பொருளாதாரம், அவர் ஒரு நாளைக்கு செலவழிக்கிற பணம், இதெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்றேன், அப்புறமா அந்த ஆளை சொல்றேன், அப்புறமா அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தான்னு சொல்றேன். சில பொம்பளை எல்லாம் கேட்டா வீட்டுக்குள்ள அந்த அம்மா படுத்துட்டு இருக்கும், முன்னாடி வீட்டில் புருஷன் படுப்பான், வீட்டில் யாரோ டொக்கு டொக்குன்னு தட்டுவாங்க. அந்த அம்மா கிச்சன்ல இருந்து புருஷன் எந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓடி பண்ணிக்கு, என்னங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்பா. புருஷன் இருக்கிறாரு, அவர் கேட்பாரு? அதெல்லாம் கிடையாது, முதல்ல பண்ணிக்கும் பாரு. இது உண்மையில அவங்க அப்பனும் அம்மாலும் எரும மாடு, அதனாலதான் இந்த மாதிரி குணம் இருக்கு. அவனு கத்தும்போது முதல்ல தான் கேட்பாங்க. இந்த பரிசுத்தம் எப்படியெல்லாம் விளைதெல்லாம் சொல்லுவேன் நான், இல்லை எப்படி பரிசுத்தம் மனுஷனுக்குள்ள. இப்போ நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் வழியாக மட்டும்தான் பாவம் உட்பிரவேசிக்குன்னு சொன்னேன். பரிசுத்தம் எந்த வழியா உட்பிரவேசிக்குது அதை நான் பேசணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி பணக்காரனை பத்தி பேசுறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாமான் ஒரு குஷ்டரோகி இருந்தான். அந்த குஷ்டரோகி ஒரு நாளுடைய செலவுக்கு அவர் செலவழிக்கிற பைசாவை சொல்றேன் முதல்ல, இல்லையா? ஏன்னா விபச்சாரம் சம்பந்தப்பட்டு பேசும்போது சொல்றேன். ஏன்னா அது தேவன் அவ்வளவு கொடுக்குறாருங்க. நான் சொல்லுவேன், நம்ம இங்க இருக்கிற எந்த மனுஷனும் இந்த விஷயத்துல சப்பி போய் தான் கிடக்குறான். சபைக்கு ஒரு அழகான லேடி வந்தா கூட அப்படியே முடிய வேணும்னே கூட்டிட்டு இருப்பான். அப்புறம் இங்க அப்புறம் இங்க இந்த முடி இங்கே இருக்கு. சில பேர் இப்படி, சில பேர் கேராரு. பார்த்துட்டீங்களா நீங்க? சும்மா இருக்கிற சோப்பே போட மாட்டான். ஒரு லேடிஸ் வந்தோன்னா பல மேக்கப் நடக்கும். அங்கதான் கர்த்தர் அவனுடைய ஹார்ட்டை பார்த்துட்டு கொடுக்க விட்டுரு. அந்த மனுஷன் ஒரு நாளுடைய செலவை சொல்றேன், 10 தாலந்து வெள்ளி அப்படின்னு, அது கிலோ கணக்கு சொல்லுது. 340 கிலோ வெள்ளி ஒரு நாள் செலவு கொண்டு போறார். இதோடைய மதிப்பு, 1 கிலோ வெள்ளியுடைய மதிப்பு சொல்லுது 2.25 லட்சம். 1 கிலோ வெள்ளியுடைய மதிப்பு. அப்போ 340 கிலோ வெள்ளியுடைய மதிப்பு என்னதுன்னா 9.5 கோடி ரூபாய். ஒரு நேரத்துக்கு வெள்ளி மட்டும் 9.5 கோடி ரூபாய் கொண்டு போயிருக்கிறான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. நான் சின்ன வயசுல அப்போ ஒரு படம் வந்துச்சு, எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், கோட்டா திருவிழா வருமா? ஏமா கோட்டா திருவிழானாலே படம் பார்க்கறது தானம்மா, நம்மளுக்கு பரிசுத்தம் எங்க சொன்னாங்க, படம் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் படம் பார்க்க ஓடி வந்தேன். எங்க அம்மா தந்துச்சு பாருங்க, கரெக்டா 38 பைசா. நான் சொன்னேன், இதை வச்சு நான் என்ன பண்றது? அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய செலவு, நம்முடைய கொடுக்கறது வாங்குறது, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி பிச்சு பிச்சு பண்றோமே, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க விதி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க சரி இந்த சதி, இந்த சதி தான். உங்க கண் எப்பவும் பாவத்தையே பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறே, இதுதாங்க. ஆனா இதை சொல்ல ஆள் இல்லை. இதுக்கு பேர சொல்ல கர்த்தருடைய சித்தம். பட்டினி கிடக்கிறத வாஞ்சித்தம். நீ உன்னுடைய பில்லிங் இது, நீ அதை பார்த்துட்டே இருக்கிறியே, அதை நோண்டிட்டே இருக்கிறியே, இதனால கடவுள் பார்த்துக்கிட்டு அப்படியே பொருளாதாரத்தை அடைச்சிட்டு. இந்த நாகமா அப்படி இல்லையே, ஒரு நேரம் வெள்ளியை மட்டும் 9.5 கோடி ரூபாய் அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். இது தங்கத்தை சொல்லுது. 6000 சேக்கல் பொன், அதாவது 69 கிலோ. 1 கிலோவுக்கு இன்னைக்கு ரேட்டு 1 கோடி ரூபாய் கூட போயிடுச்சு. அப்போ 69 கோடி ரூபாய் மொத்தம் சேர்த்தா
69 கோடியும் 10 கோடியும் சேர்த்தா 79 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் ஒரு நாள் செலவுக்கு ஒரு நேரம் கொண்டு போறான். நம்ம மனைவிமார்கள்லாம் எங்கேயா போகும்போது 200 எடுத்துட்டு போங்க, 2000 எடுத்து போங்க, குனியும் போது கீழே விழுந்துச்சுன்னா நம்ம ஊருக்கே வர சேர முடியாது. அவன் கொண்டு போனோம் பாருங்களேன், 80 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு பொருளாதாரத்தை ஒரு நாள் செலவுக்காண்டி அவன் கொண்டு போறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த குஷ்டரோகியை கர்த்தர் எந்த அளவு ஆசிரிச்சு வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு சரீரம் நல்லா இருக்குது, தின்ன காசு கிடைக்கல, தின்னுவதற்கு, உடுத்துவதற்கு, ஒரு வீடு கட்டுவது, ஒரு நிலம் வாங்க காசு கிடைக்கலங்க. ஆனா நம்மளும் பரிசுத்தவான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு தெரியும் இதெல்லாம் போஞ்சு போன பரிசுத்தவான். நாமான் தான் சரியான பரிசுத்தவான். நான் சொல்ல, நீங்க எதனால உங்களோட பரிசுத்த அளவிடுவீர்கள் என்று சொன்னா, நான் சொல்லுவேன், உங்களுடைய பரிசுத்தம் உங்க கையில தேவன் தரல பொருளாதாரத்தை வச்சு தான் அளவிட முடியும். சட்டையை வச்சு மூஞ்ச வச்சு அளவிட முடியாது. நீங்க சும்மா சராசரியான ஒரு மனுஷன் இருந்தது, தேவன் உங்களை அளவுக்கு அதிகமா உங்களை உயர்த்தி வைக்கும் போது தான் கர்த்தர் உங்களோட இருக்கிறார்னு அர்த்தம். நீங்க வேற எந்த ஆக்ஷனும் காட்டி நான் பரிசுத்தவன் சொல்ல முடியும், பாடி சொல்ல முடியாது, ஆடி சொல்ல முடியாது, எது சொல்லியுமே நீங்க பரிசுத்தவன் சொல்ல முடியாது. போன உங்கள்கிட்ட தேவன் நிறைவா தந்ததான் நீங்க பரிசுத்தவனை ஆக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இவரு ட்ரெஸ் எவ்வளவு கொண்டு போனாரு? 2 ராஜர் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, 10 மாத்து வஸ்திரம். என்ன மாதிரி வளர்ந்து நிக்கிறான் பாருங்க. இவன் என்ன இருந்து சொல்ல போறான், அதுக்கு தான் சொல்றேன் நான் இல்லையா. இவன் என்ன இருந்து சொல்ல போறேன். இவன் எங்க இருந்து எங்க டூர் போனான் அப்படின்னா, இவன் ஒரு சீரியாக்காரன் இல்லையா. இந்த சீரியாக்காரன் எங்க இருந்து எங்க டூர் போறான், அங்க இருந்து அப்படியே எழுந்திச்சு இஸ்ரவேலுக்கு போறான். காரணம் என்னன்னா, இவனுக்கு குஷ்டத்தை மாத்தணும். அதனால அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. செய்தி கிடைச்ச பின்னாடி இஸ்ரவேலுக்கு போறான். அங்க எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான். அங்க போவதற்கு ஒரு 2 நாள் பயணம் வைக்கலாம். இவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போயிட்டான். 1 நாள் 2 நாள் பயணம். அவ்வளோ பெரிய பைசா வச்சிருக்கிறேன். நான் நினைச்சு பார்த்தேன், நைட்டு நான் தூக்கமே வரல. இப்படிமா ஒரு மனுஷனுடைய பரிசுத்தத்துக்கு தேவன் அள்ளி குவிச்சு கொடுப்பாரு. பாவத்தை எப்படி பிரிக்கணும் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அனாயிண்டிங் இருக்கிறதெல்லாம் பரிசுத்தம், அனாயிண்டிங் இல்லாதெல்லாம் பாவம். அபிஷேகம் பண்ணப்பட்டதெல்லாம் பரிசுத்தம், அபிஷேகம் பண்ணப்படாத எந்த பொருளும் பரிசுத்தம் இல்லை. இப்படிதான் பிரிக்கணும். ஆனா மாத்தி மாத்தி விட்டானுங்க நம்ம ஆட்கள். பெந்தகோஸ்துக்காரங்கன்னா பரிசுத்தம் அப்படின்ட்டான், வெள்ளை போட்டா பரிசுத்தம் அப்படின்ட்டான், கருப்பு பேண்ட் போட்டா பரிசுத்தம் அப்படின்ட்டான். ஆனா அபிஷேகம்னே ஒண்ணு இல்லை. அதுதான் அடையாளம். சரியா? யாராவது புதுசா சபைக்கு வந்தா சிஸ்டர் நல்லா இருக்கணும் ஒடிவி பேசிட்டு இருக்கிறோம். கத்திரம் மண்டையில் அடிக்காம விடுறாரு நம்மளை எல்லாம், கொண்டையில கூட நம்மளுக்கு அடிச்சு. உண்மைதானே நான் பேசுறேன். ஒரு ஸ்திரீ சபைக்கு வந்துடக்கூடாது, அவங்களும் அப்படியே உத்து பார்ப்பாங்க. மேரி மதுலேன் பரலோக ராஜ்யத்துல வந்த மாதிரி அப்பவே போச்சு, நம்ம பரிசுத்தம் போச்சு. ஒரு வாய்ச்சி கொஞ்சம் வெளியே வந்துடக்கூடாது. யார் அவர்? பரிசுத்தத்தை காட்டுட்டு நான் அந்த மனுஷனுடைய பரிசுத்தம் 2 ராஜாக்கள் 5:3 சொல்லுது, சீரியாவில இருந்து இஸ்ரேலுக்கு தண்டு போச்சான். போர் வீரர்கள் போனாங்க இல்லையா. போய் அங்க இருக்கிற சில பேரை சிறையாக்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பெண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணை அப்படியே தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாட்டு வச்சிருந்தான் இல்லையா. வீட்டுல ரொம்ப நாள் அந்த பெண் இருக்குது, தன்னுடைய ஒய்ஃபும் இருக்குது. இவனும் அந்த பெண்ணு கூட ஒரு நாள் கூட பேசினது கிடையாது. அந்த பெண்ணும் ஒரு நாள் கூட இந்த மனுஷன்ட நாமண்ட பேசினே கிடையாது. ஒரே வீடு தாங்க, ஆனா ஒரு நாள் பேசின கிடையாது. அதுதான் பரிசுத்தம். இருக்கீங்களா? எதுங்க பரிசுத்தம்? என் சர்ச்சில் அழகான பெண்ணும் அழகில்லாத பெண்ணும், அழகான பையனும் அழகில்லாத பையனும், நான் பார்த்த நாள்ல இருந்து சாவர நாள் வரைக்கும் பார்க்காமலே பேசாம போறானே, அதான் பரிசுத்தம். பல வருஷம் இருக்கிற நாமானும் இஸ்ரேலுடைய பொண்ணு ஒரே வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற, ரொம்ப அழகா இருக்கிறா. இஸ்ரேலுடைய சிறியர்களை பார்க்க இஸ்ரேல் ரொம்ப அழகு, வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாமன் ஒரு நாள் கூட அந்த பெண்ணு கூட பேசணும் கிடையாது. பெண்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, ஆண்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. அப்ப அவ ஒரு வார்த்தை சொல்றா தன்னுடைய நாச்சியார்ட்ட, தன்னுடைய எஜமான் ஒரு வார்த்தை சொல்றா. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசிட்ட உங்க கணவனார் போனா அவருக்கு சுகம் கிடைக்கும் சொல்ற ஒரு வார்த்தை. இதான் பரிசுத்தம். நல்லா கிடைக்கணும். என்னங்க பரிசுத்தம்? என் வீட்டில் நான் ஒரு பொம்பளை இல்லையா, ஒரு ஆம்பளை வர்றாரு விசாரிக்கிறாருன்னு நான் முந்திக்கிட்டு போகாம அதை ஆண்களை வச்சு பேச விடுறாங்களே, அதுதான் பரிசுத்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீ எந்திரிச்சு, இந்த பெண்ணு எந்திரிச்சு நேரே வீட்டில் சாப்பிடும்போது இல்லை வேலைக்காரியில் சாப்பாடு வைக்கும்போது போகலாம், பேசலாம். சாப்பாடு பரிமாறும்போது இப்படி தளபதியாரே, கமாண்டரு, இப்படி நான் இஸ்ரவேல் தேசத்து பொண்ணு, நீமே நேரம் அங்கே போய் தீர்க்கதரிசிட்ட காட்டினா சுகம் கிடைச்சிருக்குமே நேர வாய் விட்டு பேசலாம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பேசாம
சாப்பிட்ற நேரம் பேசுனாங்களோ, வேலை செய்கிற நேரங்கள் பேசுனா தெரியாது. அந்த பொண்ணு த்ரூவா நேர அந்த எஜமான்ட்ட பேசாம, அந்த பொண்ணு தன் மனைவிட்ட பேசி, மனைவி தான் அவங்க புருஷன்ட்ட பேசுது. நான் சொல்லுவேன், இதை விட பரிசுத்தம் உலகத்துல எதுவும் கிடையாது. ஒரிஜினல் பரிசுத்த ஹோலி தான். அந்த பொண்ணு பேசுறீங்களா நேரம் எஜமான் சாப்பிடும்போது எந்திரிச்சு, எஜமான நீங்க ஏன் குஷ்டரோகி இருக்க, நேர போயிடலாமே. ஆனா அந்த பொண்ணு பரிசுத்தத்தை காட்டுது. நாமானும் இருக்கிறான் பாருங்க, அவனும் முந்திக்கிட்டு போய் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு கடகடன்னு முந்திச்சுட்டு போய் பேசல. அவனும் ஒரு செய்தியை கேட்கும்போது தன் மனைவி மூலமா தான் கேட்க, ஒரு பெண்ணுடைய செய்தியா இருந்தாலும் மனைவி மூலமா வரணும் அப்படிதான் கேட்கிறான். அந்த ஸ்திரீ நினைக்கிறா, ஒரு ஆணுடைய செய்தி இருந்தால் அது என் புருஷன் வழியாக தான் எனக்கு வர வேண்டும். நான் சொல்லுவேன், ஒரு ஸ்திரீ, நல்லா கவனம் கேட்டுடுங்க, ஒரு ஸ்திரீ என் புருஷன் வழியாகத்தான் எந்த வார்த்தை எனக்கு வர வேண்டும் நினைச்சா உன் காதுல பாவ வார்த்தையே வராது. ஏன்னா ஒன்னே சைட் அடிக்க உன் புருஷன்ட்ட பேசவே மாட்டேன். ஹே, புரியுதா உங்களுக்கு? இந்த பொண்ணு கரெக்டான பாயிண்ட் போட்டா, ஏண்ட வர்ற எந்த செய்தியும் என் கணவன் வழியாக தான் வரணும். அப்போ ஏண்ட ஒருவன் எதை சொல்ல ஆசைப்பட்டாலும் என் கணவனை தாண்டி என் காதுக்கு எதுவும் வராது. நான் சொல்லுவேன், இதான் இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். ஒரு ஸ்திரீ புருஷன் நினைக்கிறான், எந்த பேச்சும் ஏண்ட வரணும்னா, ஒரு லேடி பேசணும்னா என் மனைவியை தாண்டி தான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு போட்டு வாழ்ந்தா இங்க பரிசுத்தம் ஸ்ட்ராங்கா கட்டப்படும். இவன் கேட்கும்போது எப்படி குத்துது, இந்த ஒரு மெசேஜ்லயே குத்துது பாருங்க. ஐயோ, ஃப்ரெண்டு வழியா தான் பாவம் வருதான், பேசும்போது இப்படிதான் பேசணுமான்னு சொல்லும்போது இருதயம்ல ஒரு மாதிரி கசப்பு வருது பாருங்க. இனி இந்த ஃப்ரெண்டும் வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம். எவன் எனக்கு பேசுறதா இருந்தாலும் எங்க அப்பா வழியா பேசிட்டு, எங்க வேற வழியா பேசிட்டு, நல்ல வழியா பேசிட்டு சொல்லும்போது ஒரு எண்ணம் உள்ள நான் பிரசங்கிக்கிற பசங்க உங்க ஹார்ட்ல ஏறிச்சுன்னா நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாயிருவீங்க. ஒரு ஆண் பேசுது, பேசும்போது டக்குன்னு எடுத்து ஏங்க புருஷன்ட்ட போய், ஏங்க யாரோ ஒரு ஆம்பளை பேசுறாங்க, நீங்க பேசுங்கன்னு அதை தான் சொல்லும். நம்ம எடுத்து சொல்லுங்க, நீ யாரு? அம்மா கேட்கு, யாரு? சும்மாரிங்கம்மா, நான் தான் இப்ப பேசுறேன். யாரு? உங்க குரல் 25 வயசு பையன் குரல் மாதிரி இருக்குது. கண்டிப்பா நான் சொல்றேன், பிசாசு உண்டாக்கிற பெரிய பொறி மொபைல் பொறி. ஏமா பேசணும்னா கெட்டு போயிடுவாங்களாங்க. கன்ஃபார்ம் பேச்சு நட்பை வளர்க்கும், நட்பு இன்பத்தை கொண்டு வரும், இன்பம் எதை வேணாலும் இழக்க ஆசையை கொடுக்கும். நீங்க கெட்டு போனவங்க எல்லாருமே இந்த வழியே இல்லாமல் வேற வழியில கெட்டு போகல. எல்லாரும் சொல்றாங்க, இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ல கெட்டு போயிட்டாங்க. சும்மா அதெல்லாம் சுத்த போய் மாடர்ன் ட்ரெஸ்ல யாரும் கெட்டு போகல. எங்க தாத்தாவுடைய தாத்தா எல்லாம் 2-3 பொண்டாட்டி கட்டிருக்கீங்க. அப்பவுமே அவளுக்கு ட்ரெஸ்ஸே போட தெரியாது. அப்போ சோப்பு கிடையாது, ஷாம்பு கிடையாது, மண் எடுத்து தலையில போட்டு ராவிட்டு பொடுகு போக்கொள்வேன். என்னங்க இருந்துச்சு அந்த காலத்துல? அப்பெல்லாம் பாவம் செஞ்சாங்க. பாவம் நட்பின் வழியாக வர்றது, ட்ரெஸ் வழியாகவோ நாகரிக வழியாக வர்றது கிடையாது. நட்பு வழியாக மட்டும்தான் அது வரும். பழகாத மனுஷனை விட்டு பாவம் உள்ள வர. மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராது. நீ மாடல் ட்ரெஸ் போட்டா வந்தால போயிட்டு இருப்பா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா இவன் எந்தால போயிட்டு இருப்பான். பேசாத, நட்பை வளர்க்காத கண்டிப்பா உள்ள வரும். 10ல் ஏதாவது ஒண்ணு உள்ள ஏர். ஆமே சொல்லுங்களேன். 10 கல்லில் ஒரு அடி படும். நோ ஃப்ரெண்டு. வாலிய பிள்ளை நினைக்கிறாங்க, இங்க பிரசங்க கேட்கறதோட வீட்டிலேயே படுத்துடலாம் போது. ஃப்ரெண்டு வேண்டாம்னு அப்ப எங்க போறது? சில வீட்டில் ஃப்ரெண்டு பாய்ஸ் கேர்ள்ஸோட தான் படிக்க போறாங்க. ஒரு வீட்டில் அடிக்கடி ஒரு பாய்ஸ் லேடிஸை கூட்டே போனாரு. திடீர்னு அந்த வீட்டுக்கார சொன்ன, பாய்ஸ் நீ வரக்கூடாது. பாய்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. போச்சு ஐயோ, என்னது இனிமே நான் சேர்ந்து படிக்க போக கூடாதா? படிக்கத்தாண்ட போக கூடாதுன்னு சொன்ன. நீ என்னடா நினைச்ச? நான் என்னென்னோ நினைச்சேன், எல்லாம் போச்சு. நான் சொல்றேன், எல்லா புருஷனும் சொல்றேன், உங்க மனைவி மார்க்கிட்ட தேவையில்லாத நம்பர் இருந்தா கட் பண்ணி விட்டுரு. நீயே கட் பண்ணி விடு. முடியலன்னா ஏன்டா கேளுங்க, எப்படி எராஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. நான் கூகுளில் போட்டு பாக்குறேன். மனைவி மார்க்கிட்ட சொல்றேன், தேவையில்லாத ஆம்பளை பொம்பளை விதுன்னா வெட்டி விட்டுறியா? இப்ப சொல்றேன், சாலமன் ராஜா மாதிரி இங்க சொல்ற. சாலமன் ராஜா சாலமன் பாப்பையாவா ஏதோ பப்பாயா சொல்றேன், வெட்டி உடியா போட்டு. தேவோட வார்த்தை சொல்லுது, தேவையில்லாத சிநேகத்தை நீ சிக்கல கொண்டு விடும். எப்படி வாழ்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு 2 படிக்கும்போது முதல் வார்த்தை, நாகமானை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். எப்படிங்க இது சாத்தியம்? நாகமா விக்கிராராதனைக்காரன். இயேசுவுக்கு விக்கிராராதனை பிடிக்காது. இந்த விக்கிராராதனைக்காரனை கொண்டு தேவன் சீரியருக்கே ரட்சிப்பை கொடுத்தாரா. நிறைய கமாண்டர் உண்டு ராஜாவுக்கு, ஆனா இவனை கொண்டு மட்டும் தான் வெற்றி கொடுத்து. ஏன்னா இவன் மட்டும் தான் வீட்டுக்குள்ள திருமண வாழ்க்கை சட்டத்தின்படி வாழ்றான். மிச்சம் எல்லாம் டுபாக்கூர். அதனால ஒன்றும் ரட்சிப்பு இல்லை. ஃப்ரெண்டு 2 நாளைக்கு பேசினா ஃப்ரெண்டு. அது உட்கர்த்தான ஆலோசனையில அவன் சொல்லும் வார்த்தை இன்பமாகுது பாருங்க.
உங்க கேஸ்டில் சூப்பரா இருக்கு, அன்னைக்கே முடிச்சு. உன்னுடைய சகோதரன் விடிய காலமே எழுந்திரிச்சு உன்னை புகழ்ந்தா அது சாபம்ன்றது பைபிள். உன்னுடைய சிநேகிதன் விடிய காலம் எழுந்திரிச்சு நீ அழகா இருக்க, உன் பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அது சாபம், கேட்காதன்ற, கெட்டு போயிரும். அந்த மனுஷனுக்கெல்லாம் ஒரு நேரம் சத்தியம் கேட்டாருன்னா வாழ்நாள் முழுதும் அப்படித்தான் வாழ்வார். ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், நீங்க இப்ப சத்தியம் கேட்க அதை அப்படியே நீங்க எடுத்துக்குங்க. இஸ்ரவேலுக்கு போயிட்டாரு, அங்க போய் அவருக்கு கிறிஸ்தவர்கள் சரியாயிடுச்சு. சரியான ஒரு வார்த்தை சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை தவிர யாரும் தேவன் கிடையாது, நான் இனி கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றையும் ஆராதிக்க மாட்டேன். ஒரே நாள்ல மனம் திரும்புறான் பாருங்க, அவன் தான் விசுவாசி. இனி ஒருபோதும் இந்த விக்கிரத்தை ஆராதிக்க மாட்டேன், ஆனா சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் எனக்கு தரணும், என் ராஜாவோட கூட போகும்போது விக்கிரத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அதனால அவரை தாங்கிட்டு போகணும், வயது முதியவர், அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோடு கொடுங்க, நான் ஆராதிக்கவே மாட்டேன். நான் சொல்றேன், அவன் இருந்த குவாலிட்டியில ரொம்ப ஆள் தான் சரீரத்தில் குஷ்டம், ஆனா ஹார்ட் முழுக்க பரிசுத்தம். நம்மளுக்கு சரீரம் நல்லா இருக்குது, ஆவி முழுக்க குஷ்டம். நம்ம ஆவியை பிரிச்சு பார்த்தா யாருக்கும் வேண்டாம். மனுஷன் பக்கத்துல பழக முடியாது, குஷ்டத்தோட மோசமா இருக்கிறான். ஆளுடைய கலரை கண்டோ வயசை கண்டோ பக்கத்துல போயிடக்கூடாது, குஷ்டம் தான் பிடிக்கும். அப்புறமா எப்படி இந்த பாவ வாழ்க்கையை கட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். நாம எப்படி கட் பண்ணி விட்டோம்னா பேச்சு தான். அவன் பேசுற எந்த பேச்சையும் கணவன் ஆண் பேச்சு ஆண் வழியாகவும் பெண் பேச்சு பெண் வழியாகவும் கொண்டு வந்தாங்க இல்லையா. இப்ப இதை விபச்சாரம் செய்யாதிருப்பாய என்று மத்தியில சொல்றாரு, அதையும் கொஞ்சம் சொல்லட்டு. 5:27 மத்திய, விபச்சாரம் செய்யாதிருப்பாய என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்க. அதாவது பூர்வத்தாருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று ஒரு மாடல்ல பிரசங்கம் பண்ணிருக்குது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாய்ங்கிறது ஒரு மாடல் பிரசங்கம் இல்லையா, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்குது. ஆனா புதிய உடன்படிக்கைக்கு வர்றவங்களுக்கு அப்படி இல்லை. பழைய உடன்படிக்கைக்கு வர்றவங்களுக்கு விபச்சாரம் என்னது, தேவனுடைய கட்டளை இல்லாமல் ஒரு கணவன் மனைவி மாற மாற கட்டி கொள்வது, இதுதான் விபச்சாரம் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் அத்தனை விபச்சாரம் சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஏன் சொல்றாரு, அவங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு நானும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மொத்தமா டோட்டல் சேஞ்ச் சொல்றாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோட பார்த்தா இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிடுச்சுன்றாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, நீ யாரையும் பார்க்கலாம் என்ன செய்யலாம் பிரச்சனை இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோடு கூட இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போ நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தெரியுது அவருக்கு எப்படி இந்த ஐபோன் ஓப்போ ஜாப்போ டாப்போ எல்லாம் வரும், எல்லாருமே இருதயத்துல ஸ்திரீகளை இச்சையோடு பார்ப்பாருங்க அவருக்கு தெரியும். அதனாலதான் அன்னைக்கே போதிச்சாரு, நானும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. எல்லாருமே இருதயத்துல விபச்சாரம் செய்யறாங்க, பக்கா விபச்சாரியா இருக்கிறாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, ஒவ்வொரு ஆளுடைய இருதயத்துல பல பேருடைய போட்டோவை இருதயத்துல இச்சிக்கிறாங்க, அதுக்கு பேரு விபச்சாரம் சொல்றாரு. அவன் அப்ப நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுடைய உபதேசத்தின்படி இங்க யாரும் ₹1 வாங்குறது கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாருடைய மொபைல்லாம் அதான் இருக்குது இல்லையா, நீங்க அதுல சிக்கிதான் ஆகணும். இப்ப பாருங்களேன், நாங்க ஒரு கொஞ்சம் பரிசுத்தத்தை பேசுவேன், அப்புறம் இதுல பேசுறேன். புதிய ஏற்பாடு சரி பழைய ஏற்பாடு சரி பரிசுத்தவான் இருக்குது. எங்க வீட்டில் நாங்க ஒரு நாள் டிவியை போட்டோம் இல்லையா, டிவியை போடும்போது 3 பெண்கள் வந்தாங்க பாருங்க, நல்லா கேளுங்க. எப்படி வந்தாங்கன்னா, இவனுக்கான ஒரு அது டவல் மாதிரி இருக்குது, ஆனா கொஞ்சம் சில்க் துணி மாதிரி போட்டுட்டு வந்தாங்க. இப்படி வந்தாங்க, வந்துட்டு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா இன்னொரு வாசலேருந்து வருது, அந்த அம்மாவும் அப்படி வந்துச்சு, நீங்க சொல்லவே இல்லைன்னா. 2 பேர் சொன்னாங்க. 3வது ஒரு பொண்ணு அது மாதிரி தான் வந்தா, இன்னொரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தா. வந்துட்டு சொன்னா நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னா. இல்லை என்னத்தை தான் சொல்லலைன்னா, பாத்ரூமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பாத்ரூமுக்கே அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது இவ்வளவு ட்ரெஸ்ஸும் வார்பணியன்ல இந்த கேட் வாக் மாதிரி, இந்த கேட் வாக்ல வந்துட்டு பாத்ரூமுக்கு, வெறும் பாத்ரூமுக்கு ஹோலோ பாத்ரூமுக்கு இவ்வளவு பிரச்சனையா. இதுக்கு இப்படி இருந்தா நீங்க மொபைலை எதை திறந்தாலும் இச்சையோட தான் பார்க்கறான், இச்சையை காட்டுறாங்க, அதை திறந்தா பார்க்கறான் அப்படின்னா இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சில பேர்லாம் கேளுங்க, நல்லா ப்ரேயர் பண்றேன் நான், கிடைக்கல. எங்க போக முடியுது? முன்னாடி எல்லாம் ஒரு ஜெட்டி வாங்கணும்னு அந்த படத்தை சின்ன கடையில மேல துணி போட்டு மூடி வச்சிருப்பான், அதை காட்ட மாட்டான். இப்போ அப்படி இல்லை,
கடைக்கும் வெளியவே பெரிய விளம்பரம். எதுக்கு சொல்றேன்னா, அப்ப தேவன் சொன்னாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. உருவத்தாருக்கு உரைக்கப்பட்டது வேற. நீங்க பழைய காலத்துல தவறான உறவுக்கு தான் விபச்சாரங்கிற பேரு. புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயாச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டுடைய கட்டமைப்பின்படி இங்க யாருமே அந்த அளவு நிக்க முடியாது, வாங்க முடியாது. அதனால தரக்குறைவை கிடக்குவீங்க. இங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லாம கிடக்குறோம். காரணம் இதுதான். ஒரு ஆப்பிளுக்கு ஆடு வந்தா அது வர்றாங்க, கேட்டன்னு சொல்றதுக்கு ஒரு ஆடு வந்தா அப்படிதான் வர்றாங்க, ஒரு முடிக்கு கூட அப்படிதான் வர்றாங்க. எல்லாமே இப்படி வரும்போது அப்ப ஸ்திரீகள்னால பிசாசுக்கு தெரியும், அவங்களுக்கு வியாபாரம் போதோ இல்லையோ, ஆவிக்குரியவை இந்த சத்தியத்துக்கு நிற்க முடியாது, அவன் ஜெயிக்கிறது கடினமா போயிடுது. பிசாசு அந்த வியாபாரத்துக்காக கொண்டு வரல. நீங்க நினைக்கிறீங்க பிசாசு இதெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு வந்து கிடையாது. ஆவிக்குரிய ஜனங்கள் ஐஸ்வர்யனை மாறக்கூடாதபடிக்கு இருதயத்துக்குள்ள இச்சையை விதைக்கும்படிக்கு இவைகளை கொண்டு வந்தது. விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். சில பேர் வியானம்னே சொல்றது அப்படின்னு நேரம் போகலையா. இந்த கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க, இந்த கடற்கரைக்கு போயிட்டு வரேன். ஐயோ, அவன் அதோட அவன் வீட்டு ஆசிரமம் போச்சு. இந்த நாகர்கோவில் சைடில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம அப்படியே இந்த நாகூருக்கு பக்கம் செட்டிக்குளம் பக்கத்தோடு சுற்றி அப்படியே இந்தால சுற்றி அந்தால வந்துருந்துருவான். சில பேர் போத்தீஸுக்கு ஓடுறான், விளங்கவே செய்யாது. இந்த தக்கலை பக்கம் போனால் அவன் ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கிறான். இன்னும் கிழக்க போனால் வள்ளியூர்னு சொல்கிறான், அதுக்கு போனால் நல்லியூர், அப்போ திருநெல்வேலி, எல்லாம் பார்த்தா இதே பெரிய கடை. அந்த கடை முழுக்க இதே இதில் தான் நிற்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிலாம் மாறுது, இச்சை எப்படிலாம் பிசாசு கொண்டு வருது பாருங்களேன். நான் சொல்கிறேன், இது இந்த இடத்துல இருந்து தப்புறதுக்கு பேர் தான் ஒழுக்கம், பரிசுத்தம். ஆமென். இந்த அப்படியே ஒவ்வொரு இடங்களா சுற்றி 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 டைம் பாஸ் பண்ண போகல. உலகத்துடைய பாவத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்க விதைக்க போறீங்க. இப்போ நம்ம தேவடத்துல இருந்து பெறுவதற்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. லகுவான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எலிசா இருந்தாரு, எலியா இருந்தார் இல்லையா, யோவான் ஸ்நானன் இருந்தார். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனும் புதிய ஏற்பாட்டு பக்கத்தில் வந்துட்டோம், இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற விபச்சாரம் செய்தாருன்னு அவங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசேயர் சதிகளுக்கு தான் புரியல. ஒரிஜினால்ட்டே மோசைக்கு இவங்களுக்குலாம் இந்த சத்தியம் புரிஞ்சதுனால தான் அவர்கள் தங்களை மலைகளுக்குள்ளாக வச்சு அடக்கி கொண்டாங்க. அவங்க வெளியே வர்றதே கிடையாது. சத்தியம் தெரியாதவங்க தான் இதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினச்சாங்க. சத்தியம் தெரிஞ்சவனெல்லாம் ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவ்வளோ அவளோட விபச்சாரம் செய்தாருன்னு தெரிஞ்சிட்டு தான் இந்த ஒவ்வொரு மனுஷனும் ட்ரெஸ் இல்லாமல் சாக்கையும் சாப்பாடு இல்லாமல் தேனையும் வெட்டிக்களையும் தின்னுக்கிட்டு ஸ்திரிகளை பார்க்கறத பார்க்கலும் புருஷனை பார்க்கறத பார்க்கலும் வெட்டிக்களையும் தேனுகளையும் தின்னு காட்டிலே கலந்து சாகலாம்னு முடிவு பண்ணி வாழ்ந்தாங்க. அதான் பரிசுத்தம். வெள்ளை போடுறது பரிசுத்தம்னா எலியா வெள்ளை போடல, அவன் தான் டாப் பரிசுத்தம். இஸ்ரவேல் புஸ்தகத்தில் வாசிச்சான், அவனை மாதிரி பரிசுத்தம் யாருமே கிடையாது. எலிசா வெள்ளை போடலை இல்லையா, அவங்கள சாக்குதின்னு தான் போட்டான். பைபிள் இன்னும் சொல்லுது எல்லாரோடையும் பரிசுத்தம். யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பட்ட தீர்க்கதரிசியை பார்க்கல, புதிய ஏற்பட்ட யோவான் ஸ்நானன் பரிசுத்தம். அவன் காட்டு தேனை தின்னுட்டு சாக்கை கட்டிட்டு தான் கிடந்தான். அது வெள்ளை சாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், கலர்லாம் நீங்கள் தேடக்கூடாது. உங்களை இந்த உலகத்தை விட்டு மொத்தமாக மாற்றி வச்சிடும். ஏமேன். இந்த உலகத்துக்கு எனக்கு நேரம் போகணும், எங்கன்னா சுத்த போகக்கூடாது. நேரம் போகணும், எங்கள் அம்மா அப்பாவோட நேரத்தை செலவழிக்கணும். நேரம் போகலை என் பைபிளோட நேரத்தை செலவழிக்கணும். நேரம் போகலை என் தம்பியோடு நான் செலவழிக்கணும். நேரம் போகலை என் கிளாஸ் புஸ்தகத்தை இல்லை காலேஜ் புஸ்தகத்தை எடுத்து என் நேரத்தை செலவழித்து பைபிளை எடுத்து படித்து நேரத்தை செலவழிச்சா நான் சொல்லுவேன், நீ செய்கிற காரியம் ஆயிடுச்சு. அவர் எல்லா நேரம் நல்லா தான் பிரசங்கம் பண்ணி வச்சார். அதை வியாக்கியானம் பண்ணவங்க தான் தப்பா வியாக்கியானம் பண்ணாங்க. அதான் சொல்றாரு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீ கேள்விப்பட்டிருக்கீர்கள் அப்படின்னு. அவர் ஒழுங்கா தான் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அர்த்தம், எனக்கு முன்னாடி சொன்னவெல்லாம் தப்பா பிரசங்கம் பண்ணிட்டான். புரியுதா உங்களுக்கு? நானும் உங்களுக்கு சொல்றேன், பூர்வத்தாருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அந்த கேள்விப்பட்டதெல்லாம் ஃபுல்லா பொய், அதுல கொஞ்சம் தான் மெய். நானும் உங்களுக்கு சொல்றேன், விபச்சாரம் என்னது, ஒரு ஸ்திரியை ஒரு புருஷனை வச்சு ஒரு பார்க்குறவனை விபச்சாரம் செய்தாயிடுச்சு. நம்ம யாருடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது, யாரும் நம்முடைய ஹார்ட்ல பிரவேசிக்க கூடாது. கர்த்தர் அதுக்காகவே வழி ஒதுக்கி தரும். அடுத்தடுத்து பாயிண்ட சொல்றாரு பாரு. அடுத்து சொன்னாரு, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. 2 கண்ணோடு நரகத்துல போறதை பார்க்கலாம், ஒத்த கண்ணோடு கூட நித்திய ஜீவன் போகலாம். உன் கால்கை உனக்கு இடல் உண்டாக்குனா அதை பிடுங்கி அறுத்து போடு, வெட்டி போடு. 2ஓட கூட நரகத்துக்கு போறதை பார்க்கலாம், 1ஓட கூட நித்திய ஜீவன் போகலாம். இது என்னதான் சொல்றாரு? இது எப்படி ஆக்க முடியும்? நம்மளுக்கு ஒரு ஸ்திரியை பார்க்க கூடாதுன்னு கண்ணை பிடுங்கி போட முடியுமா? உண்மையில இந்த கண்ணை தான் பிடுங்க சொல்லுதான்னு கேட்டால் கண்ணை பிடுங்க சொல்லல, கை காலை வெட்டி போட சொல்லுதுன்னா கை காலை வெட்டி போட சொல்லுது. வேற எப்படிதான் இதை பிடுங்கிறது, எப்படிதான் செய்யறது? இந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோதனை எப்படி ஜெயிக்க தெரியுமா? சோதனை எப்படி ஜெயிக்கிறது? இந்த இப்படிப்பட்ட சோதனை எப்படி ஜெயிக்கிறது? ஏசப்பா சொன்னாரு,
சோதனைக்கு உட்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், நீங்க எங்க தப்ப போறீங்க அப்படின்னா, இந்த உலகத்தை எங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா, இந்த இச்சை இல்லைன்னா விபச்சாரம் தகாத உறவுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உங்க கண்ணையும் காலையும் வெட்டி பிடுங்கி போடணும். அது எப்படி செய்ய போறீங்கன்னா, நீங்க ஜெபத்துல இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்க சாத்தியமாக்க முடியும். ஜெபம் இல்லாம நீங்க பிடுங்கி போட முடியாது. பிடுங்கி போடுறதுன்னா என்ன? பிளக்கிட்டு இருக்குது, கொய்ச்சிட்டு இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிடுங்கிறதுன்னா, நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த சோதனை எனக்குள்ள இருக்குது, இந்த சோதனை எனக்குள்ள இருக்கு. நான் தெய்வத்தோட சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட 100 ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த ஃபோன் 100 ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த 100 ஃபோன் நம்பரும் எனக்கு குடைச்சலா இருக்குது. நான் இப்ப என்ன சொன்னேன், தேவ சமூகத்துல இந்த சோதனை விட்டு மாறுவதற்கு நான் ஜெபிக்க என் கண் எனக்கு இடரல் உண்டாக்கினதுன்னா பிடுங்கி போடணும். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உன் கண்ணை பிடுங்கி போட சொல்லல, உன் கண் இடரல் உண்டாக்குனா பிடுங்கி போடு. அப்ப இப்ப நான் ஜெபிக்க என் கண்ணுக்கு எதெல்லாம் இடரலா இருக்குதோ அதெல்லாம் என் ஜெபத்தின் மூலமாக நான் கட் பண்ணி விட்டுறேன். ஆமென். இதான் இடரல் உண்டாக்குனா பிடுங்கி போட சொல்றாரு இல்லையா? கண்ணை எல்லாரும் சொல்றாங்க, கண்ணை வெட்டி போடு, காலை வெட்டி போடு, பரலோராஜ்யம் போகணும். அவர் என்ன சொன்ன, எப்பவுமே தேவன் வந்து 2க்கு 1 வெட்டி போடுறது கிடையாது. அவர் என்ன சொன்னார், கண் இடரல் உண்டாக்குனால் பிடுங்கி போடு. இப்போ நான் ஜெபிக்க என்ன செய்யுது, இந்த சோதனையெல்லாம் படிப்படியா குறைஞ்சு ஓரளவு நான் 75 மார்க் வாங்குற அளவுக்கு மாறி இருக்கீங்களா? ப்ரே பண்றீங்களா? நீங்க இதுக்கு ப்ரே பண்ணணும். எல்லாருமே ஆண்டவரே தரக்கூடாதா, என் வீட்டு கஷ்டத்தை பார்க்க கூடாதா? அவரு அதெல்லாம் பார்க்கிறாரு, ஈஸி. உங்களை மாத்தி விட்டுருவார் கர்த்தர். அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. கர்த்தர் என்னத்தை பார்க்கிறாருன்னா, அவருக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை நீ வாழணும், அவருக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழணும்னு உன் கண்ணும் உன் காலும் தேவையில்லாத இடத்த பார்க்குது, தேவையில்லாத இடத்துக்கு போகுது, கை தேவையில்லாத நோண்டுது. இதை தேவ சமூகத்துல இருந்து படிப்படியா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல இருந்து தேவத்தோட துதியும் ஆராதனையும் ஜெபத்துல தங்கியிருக்கிற நான் சொன்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை விட்டு மாறி படிப்படி அப்படித்தான் போகும். எனக்கு பிடிச்சவங்களை வேண்டாம் சொல்லும் கர்த்தர், எனக்கு விருப்பப்பட்டவங்க எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வந்து சொல்றான், இதோ உன்னுடைய தாயும் உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய சகோதரன் வந்திருக்கிறாங்க. அவர் ஜெப கூட்டத்தில் சொல்றாரு, யாரு எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பன்? நான் சொல்லுவேன், பிரேயருடைய பவர் என்னதுன்னா மாம்சத்தை கொல்லும். புரியுதா? பெத்த தாய் தான் வந்திருக்குது. இவர் சொல்றாரு, யார் தாய்? மேரி, she is not my mom. அவ என்னுடைய அம்மா இல்ல, here is my mom. இங்கதான் எங்க அம்மா இருக்குது. அப்ப என்னதான் சொல்ல வைக்குது, உண்மையிலே என்ன சொல்ல வைக்குன்னா, அவருடைய ஆவியினுடைய பலத்துல, ஆவியானவருடைய ஐக்கியத்துல, ஆவியினுடைய பலத்துல நிற்கும் போது மாம்சம் கண்ணுக்கு தெரியாது. பவர் ஏற மாம்சம் கண்ணுக்கு தெரியாது. எதுக்கு கண்ணை புடுங்கணும், எதுக்கு நான் எங்க போக கூடாது, எல்லா இடம் போலாம், ஆனா என் மனசுக்குள்ள இச்சை பிரவேசிக்க கூடாது, என் பவரோட கூட நான் போகணும். தேவனுடைய ஆழத்தில் இருக்கும்போது எவ்வளவு பவர் இருக்குதோ, அதே மாதிரி தேவனுடைய ஆழத்தை விட்டு போகும்போது அவ்வளவு பவரா இருக்கணும். விடிய காலங்களும் காலையில மாலை எப்பொழுது பிரேயர்ல நான் இருந்துட்டு போது, வேத வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இந்த வேத வசனத்துக்கு முன்னாடி எல்லாம் குப்பையா தெரியுது. அவர் சொல்றாரு இல்லையா பவுல், இல்லையா, உலகம் எனக்கு குப்பைன்னு சொல்றாரு. குப்பையா தோணுது. எப்படி அவருக்கு தோணுச்சு? நம்மள மாதிரி ஒரு மாம்சமான மனுஷன் எப்படி குப்பையா தோணும்? வேதம் உள்ள வர பிரேயர் பண்ண ஆவி கூட பேச மாம்சமான மனுஷன் எல்லாம் குப்பையா தோன்றுவான். மனுஷ நட்பு எனக்கு வேண்டாம், மனுஷ நட்பு வேணும்னு சொல்றான் பாருங்க. அவன் இன்னும் ஜெபிக்கலன்னு அர்த்தம், இன்னும் நல்லா துதிக்கலன்னு அர்த்தம், தேவத்தோட கட்டப்படலன்னு அர்த்தம். தேவத்தோட கட்டப்பட்ட மனுஷன் சொல்லுவான், எனக்கு நட்பு வேண்டாம், ஏன்னா அந்த வழியா என்னை நான் பாதாளத்துக்கு போகும்படிக்கான வழி அங்கேதான் இருக்கு. தேவையில்லாத சகோதரன் நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டு போயிடுறான். பைபிள் சொல்லுது, தேவையில்லாத சிநேகிதன் சிக்கல்ல மாட்டி விட்டு போயிடுறான், தேவையில்லாத தோழன் சிக்கல்ல மாட்டி விட்டு போயிடுவான். இந்த உலகம் நம்மளுக்கு விரோதமாக தான் வேலை செய்யும், நல்ல வேலை செய்யாது. கர்த்தர் சொல்றாரு, இப்படி ஒரு ஐக்கியத்தை வச்சுக்க, தேவத்தோடு கூட இரு. மனுஷன் ஒன்று தரமாட்டான். உங்க தகப்பன் தராதது, உங்க தாய் தராதது, உங்களுடைய சகோதரன் தராதது, உங்களுடைய சிநேகிதன் தருவான்றது முட்டாள்தனம். பாவத்துக்கு வேண்டி உயிரை கொடுப்பான். அதை சொல்லுவார், நல்லவனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்பான். நீங்க பாவிகளா இருக்கும்போது நான் உங்களுக்காக நான் உயிரை கொடுத்தேனே, நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு யாரும் தரமாட்டேன்னு சொன்னார். நீங்க நினைக்கிறீங்களா ஏசு கூட நம்ம கொடுப்போமா யாருக்காவது உயிர்? நல்லவனுக்காக ஒருவேளை உயிரை கொடுப்பாங்க, நல்லவனே இல்லையே, அவன் உயிரை கொடுக்க மாட்டான். நீங்க பாவிகளா இருக்கும்போது நான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன். அப்போ நல்லா கேளுங்க, இங்க நல்லவனே கிடையாது. எல்லாருமே நல்லவங்கிற போர்வையில உங்களை உசுப்பேத்தி விட்டு பாவம் மட்டும்தான் செய்வான், நரகத்துக்கு போவோம். செழிப்பு டொக்குன்னு கீழே விழுந்துருது. செழிப்பு தூக்கி அடிக்கணும் அப்படின்னா
ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து விலகி நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.